ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஒரு 10 சேனலுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து ஒரு கொரோனா டயத்தில் ஆரம்பித்தேங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, சீரியல் ப்ரொமோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டனால எல்லாமே வந்து மானிட்டேஷனே டிசேபிள் ஆயிடுச்சுங்க. அந்த சங்கீதா வினோத் அவங்க இருக்காங்களா, அவங்க அந்த டயத்தில் தான் நானும் ஆரம்பித்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்கள வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி நல்ல நல்லா ரன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளாலையும் முடியும். ஆனால் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறனால ஸ்கூலும் இதுவும் பார்த்துட்டே இருந்தனால அதை வந்து இதில் கவனம் செலுத்தாம விட்டோம். எப்பயுமே ஒரு வேலை செஞ்சோம்னா ப்ராப்பராக அதில் நம்ம இறங்கினோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அவங்க சொன்னக்குள்ள ஒரு வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தாங்க, நான் மார்னிங் ஒரு வீடியோனா ஒரு டைமிங் வச்சுக்கிடுவேன், இல்லாட்டி ஈவினிங்னாலும் ஒரு டைம் வச்சு கண்டினியூஸாக போடுவேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால தான் என்னோட இந்த மாதிரி வந்ததுக்கு இதுண்டாங்க. உண்மையிலே அவங்க வந்து அவங்க வளர்ச்சியை பார்த்தே அவங்க ஃபேமிலியிலே பார்த்தோம்னா இப்போ 6 சேனல் இருக்குது. இப்போ வந்து சங்கீதா அவங்க சேனலு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கிராமத்து பொண்ணு சரண்யா சேனலு, அவங்க மேரேஜ் ஆனோடனே அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சேனலு, அதுக்கடுத்து குணான்ற சேனலு, அதுக்கடுத்து இங்கே சங்கீதாவோட மாமனார் வீட்டில் ஒரு சேனலு, அந்த விக்கின்றவங்க இப்போ தனியாக விக்கியோடைய ஒய்ஃபு இவங்களும் ஒரு தனியாக ஒரு சேனலை ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் அவங்க ஃபேமிலியே 6 சேனல் தான். கண்டிப்பாக யூடியூப் சேனலில் நல்ல வருமானம் தான். நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த சீரியல் ப்ரோமோ போட்டு ஓரளவுக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து அது வந்து எப்பயுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. 10 சேனலுமே சில நேரம்லாம் மானிட்டேஷன் ஆகி சம்பளம் வரப்போகிற டயத்தில் க்ளோஸ் ஆகிடும். இப்படியே ஒரு டயத்தில் என்னோட உழைப்பை போட்டு தான் இதாயிடுச்சு. நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்க திறமை இருந்துச்சுன்னா நம்மளுமே யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் தான். அவங்க வந்து நான் உண்மையிலே வந்து போராம்படலை. அவங்க வந்து நல்ல முயற்சி பண்ணின நிலைமையினால தான் இன்றைக்கி அவங்க அந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க ஆரம்பித்த டயத்தில் தான் நானும் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் போராமப்படுவேன்னு சொல்கிறத விட இப்படிலாம் அவங்க வந்திருக்காங்க நம்ம வரலன்னு ஒரு மனசு வருத்தம்லாம் இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சி வந்து விடாமுயற்சி தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா நம்மளுக்கு எப்போயுமே ஒன்றாகாது அப்படின்வாங்க. நம்ம ஸ்கூலுக்கும் போகணும், வீட்டில் வேலையும் பார்க்கணும், நம்ம வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு ஃபேஸை கட்டி போடுறதுக்கே பயப்படுறது. ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு வீடோ இதில் ஒரு கேமராவோ ஒரு ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். நானும் எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நல்லா இதிலே நமக்கு ஏர்ன் பண்ணணும்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் அது கைட் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே கிடைக்கல. ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் நான் என்றைக்குனாலும் ஒரு யூடியூப் சேனலில் ஏர்ன் பண்ணி அதுவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு வரணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறேன்னு பரவாயில்ல. ஆனால் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனும் ஒரு குட் ஜாப் தான். அதையும் நான் விரும்பி பண்ணுறேன். அதை விட முடியாத ஒரு காரணத்துக்காக தான் அதை போயிட்டே இது சும்மா போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க ஆரம்பித்த டயத்தில் தான் நானும் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்குமே ஆரம்பத்தில் வந்து நல்ல வியூவர்ஸே போடல. அதுக்கடுத்து அவங்க கண்டினியூஸாக அவங்க விடாமுயற்சி அடுத்தடுத்து போட தான் இன்றைக்கி வியூவர்ஸ் பார்த்தோம்னா செம்மையாக போகுது. மந்த்லியும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. நம்மளுமே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கும். ஈஸியாலாம் எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு வீடியோலேயே எனக்கு ஏதோ 1 லேக் ஒரு டைமிங் கிடைச்சா கூட நான் இது பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பாக யாரையும் நான் பேசியிருந்தேன்னா சாரி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.